செபிப்போம். அந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே உடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். பிரகாசமான மனக்காண்டியர்களுக்கு கட்டளையிட்டபடியும் எங்கள் இருதயத்தை மாற்றித் தரும்படியும் எங்களை தாழ்த்தி இந்த கரங்களிலே கொடுக்கிறோம். துதிகான மகிமை பற்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் என்ம நாமத்தில் செபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களோடு கூட காலை ஆராதனையில் கலந்து கொள்ளவும் அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் எனக்கு பாராட்டின அந்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சபை பொறுப்பாளர்களுக்கும் சபை ஆயர்களுக்கும் சபை மக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட அந்த நன்றிகளை நான் உரித்தாக்குகிறேன். இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையின்படி நம்ம நியமத்தின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பீயிங் வித் அவுட்காஸ்ட் அண்ட் மார்ஜினலைஸ்ட், புறந்தள்ளப்பட்டோருடனும் விளிம்பு நிலையில் இருப்போருடனும் இருத்தல். பீயிங் வித் அவுட்காஸ்ட் அண்ட் மார்ஜினலைஸ்ட் என்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் இத்தகைய மக்களோடு தனது நாளினை நேரத்தினை செலவழித்ததினை நாம் பார்க்கிறோம். அது ஆயக்காரராக இருக்கலாம், இல்லை பரிசேயர்களாக இருக்கலாம், இல்லையென்றால் பெண்களாக இருக்கலாம், வியாதியஸ்தர்களாக இருக்கலாம், சமாரியர்களாக இருக்கலாம். இத்தகைய சமூகத்தினாலே வேறு ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கப்பட்டவர்களிடத்திலே அவர் அதிக நேரம் செலவழித்ததை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நாமும் இத்தகைய நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, இவ்வகை மக்களை அணுகுகிற நம்முடைய அணுகுமுறை இருக்கிறது என்ற காரியத்தை நமக்கு வாசிக்க கேட்ட இந்த 3 வேத பகுதிகளிலிருந்து நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைக்கிறேன். மார்ச் 1ஆம் தேதி சத்தீஸ்கர் மாநிலத்தில் இப்படியாக ஒரு நிகழ்வு நடைபெற இருந்தது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள 3 கிராமங்களை தெரிந்தெடுத்துக் கொண்டு அந்த 3 கிராமத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்களை கொலை செய்வோம், பெண்களை மானபங்கப்படுத்துவோம் என்று ஒரு பிரபல அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது ரகசிய அறிவிப்பு இல்ல, சமூக வலைதளங்களிலே விடப்பட்ட ஒரு நேரடியான தாக்குதல். எத்தனை பேர் அந்த செய்தியை நீங்க பார்த்திருப்பீங்க என்று எனக்கு தெரியல. சத்தீஸ்கர் யுனைடெட் கிறிஸ்டியன் ஃபோரம் என்ற ஒரு அமைப்பு இதை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று அவர்களால் இயன்ற வகையிலே அவர்கள் அதற்கான முயற்சியை ஏறெடுத்தார்கள். அநேகர் உபவாசத்தை ஜெபித்தார்கள், அநேகர் நீதிமன்றங்களை அணுக உத்தேசித்தார்கள், அநேகர் தங்கள் தொடர்புகளை பயன்படுத்தி பிரதம மந்திரியிடம் நேரடியாக இந்த தகவலை எடுத்து சென்று வெளிநாட்டு தலைவர்கள் மூலமாக இடைப்பட்டு இப்படி பல வகையில் இந்த நேரடி தாக்குதலில் இருந்து, இது ஏதோ 10 நூற்றாண்டுகள் முன்பு நடைபெற்றதில்லை, இந்த மார்ச் 1ஆம் தேதி நடைபெறவிருந்த ஒரு சம்பவம். ஆனால் ஆண்டவருடைய தலையீட்டின்படி அவர் தலையிட்டதினாலே மக்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கலாம், அதெல்லாம் தேவை, அவசியம். ஆனால் கர்த்தருடைய கிருபை இந்த நாட்டின் மேலே இருந்ததினாலே அந்த நிகழ்வு தடைப்பட்டது. அதற்கு பதிலாக அன்றைய நாளிலே ஒரு போலீஸ் அணிவகுப்பு, ஃபிளாக் மார்ச் நடந்தது. அந்த மக்களிடத்தில் ஒரு கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த மாநிலத்தின் காவல்துறை உயர் அதிகாரிகள் அந்த ஃபிளாக் மார்ச்சில் கலந்து கொண்டார்கள். ஆனாலும் இன்றும் அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை, மணிப்பூரில் மீண்டுமாக ஒரு வன்முறை, இப்படிப்பட்ட கால சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை வாசிக்க கேட்ட எஸ்தர் கதை நமக்கு எல்லாம் தெரிந்த கதை. இதே காலகட்டத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம் தான் எஸ்தருடைய வரலாறு. ஒருவேளை வரலாற்று மேலே மோகம் கொண்டவர்கள் என்னென்ன ஹிஸ்டாரியன்ஸ் they will tell you, முதலிலே ஒரு அசிரிய சாம்ராஜ்யம் இருந்தது. நினிவேயை தலைமையிடமாக கொண்ட ஒரு அசிரிய சாம்ராஜ்யம். அதற்கு பின்பு தெரியும் நேபுகாத்நேச்சர் தலைமையில் ஒரு பாபிலோனிய சாம்ராஜ்யம் எழுந்தது. அதற்கு பின்பு கோரேசு மன்னன் என்று நம்ம தமிழில் அழைக்கிற சைரஸ் தி கிரேட், அவர் ஆட்சிக்கு வந்தார். இது ஒரு உலக பறந்து விரிந்த ஒரு ஆட்சியாக அமைந்தது. அந்த கோரேச மன்னனுக்கு அப்புறம் தரியு ராஜா அரசாண்டார்.
அந்த தரிவு ராஜாவுக்கு அப்புறம் அகாஸ்வேத ராஜா அரசாண்ட காலத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை தான் நம்ம வாசிக்க கேட்டோம். அந்த 10 அதிகாரத்தை நீங்கள் ஒருவேளை வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லிங் நாவல் படிக்கிற மாதிரி ஒரு காரியம் இருக்கும். ஆண்டவர் எப்படி செயலாற்றுகிறார் என்று நம்ம படிக்க முடியும், படித்து தெரிந்து கொள்ள முடியும். இது ஏதோ ஒரு வரலாற்று கதை இல்லை இதிகாசம் இல்லை. இதுக்கெல்லாம் பைபிளில் தவிர நீங்கள் படிக்கலாம். இவர்களை குறித்து நான் சொன்ன இந்த மன்னர்களை குறித்து இந்தியா முதல் அவர்கள் ஆண்டு வந்தார்கள். சிந்து நாடு என்று அழைக்கப்படும் அந்த இந்தியா முதல். அதனால எஸ்தர் முதல் வசனமே நம்ம நாட்டை தான் குறிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரசாட்சி. இந்த 128 நாடுகளை அரசாண்ட அந்த அகைஸ்வேர் மன்னன், லெனசர்சஸ் என்ற கிரேக்கத்தில் அழைக்கப்படும் அந்த மன்னன், அவன் காலத்தில் நடைபெற்றது. அவன் எல்லா மக்களையும், அவனுடைய ஆட்சிக்குட்பட்ட எல்லாவரையும் அழைத்து வந்து 180 நாள் 6 மாதம் அவருக்கு தனது நாட்டை சுற்றி காட்டினான். தான் எப்படிப்பட்ட ஒரு மன்னன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி அதன் பின்பதாக 7 நாட்கள் அவர்களுக்கு விருந்து உபசாரம் பண்ணுகிறான். இந்த 7 நாளிலே தான் வஸ்தி அழைக்கப்படுகிறாள். வஸ்தி அழைப்பை மறுக்கிறாள். வஸ்தி என்னுடைய சமூகத்திற்கு இனி நீ வரக்கூடாது என்ற ஒரு கட்டளை பெறுகிறார். வஸ்திக்கு பதிலாக வேறொரு ராணியை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். எஸ்தர் வருகிறார்கள். எஸ்தரும் தானியலும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். ஒருவேளை தானியலுக்கு அவருடைய மன்னன் வந்து, தானியல் என்றால் காட் இஸ் மை ஜட்ஜர் என்ற அர்த்தம், தானியேல் என்றார். அவருக்கு பெல்தசார் என்று ஒரு பேரை கொடுத்து வச்சிருந்தான். எஸ்தரோட பேரு ஹரசா, அதுதான் அவங்களோட உண்மையான பேர். அவங்க இஸ்டர் என்ன அவருடைய கடவுளுடைய பெயரை கொடுத்து அவர்களை வைத்திருந்தார்கள். எஸ்தர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நான் அதை குறித்து அதிகமாக சொல்ல விரும்புகிறேன். எஸ்தர் ராஜாவின் மனைவியாக அரசவை பொறுப்பேற்கிறார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் மொர்தெகாய் வந்து அவங்களோட கசின், அவங்களோட தகப்பன சகோதரனின் மகன். ஆனால் இவர்களுக்கு பெற்றோர்கள் இல்லாதனால இவர்களை ஒரு குழந்தையை போல வளர்த்து வருகிறதையும் அவரின் உபதேசத்திலே இவர்கள் தேடி வருகிறதையும் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். Whatever he taught, this young girl listened to his advice. பொறுப்புக்கு வந்த பின்பும் அடிக்கடி அவரோட தொடர்பில் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இப்படி அவர்களது அரசவை வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது அந்த ராஜாவை கொல்வதற்காக இருவர் முயன்று கொண்டிருக்கிறத மொர்தெகாய் கேள்விப்படுகிறார். ராஜாவை கொல்ல, அவர் மேலே கை போட வகை தேடுகிறதை அது எஸ்தர் மூலமாக அரசருக்கு தெரியப்படுத்தியவுடன் அரசரின் உயிர் அங்கு தப்பு வைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த அரசால் கனம் பெற்ற ஒரு மனுஷன் இருக்கிறான் ஆமோன் என்று. அவனை எல்லாரும் வணங்க வேண்டும் என்ற அரசனும் கட்டளையிடுகிறார், மக்களும் அதை கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, ராஜாவே எங்களுடைய கடவுள் காப்பாற்ற வல்லவர், ஆனால் அவர் காப்பாற்றாமல் போனாலும் நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொன்னாரோ அதே போல மொர்தெகாய் ஒரு மனுஷனை வணங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அவர் அங்கே இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ அந்த மனுஷன் நாமானுக்கு அவர் மேலே ஒரு வெறுப்பு உண்டாகிறது. என்னடா, உன்னை மட்டும் கொள்றது பெரிய விஷயம் இல்லை, உன்னுடைய இனத்தையே நான் அழிக்க வேண்டும். உன்னை மட்டும் கொள்வது எனக்கு அற்பமான காரியம். நான் உன்னுடைய இனத்தை அழிக்க வேண்டும். இந்த 128 நாடுகளிலே இருக்கிற யூதர்களை நான் அழிக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்கள், யூதர்கள் ஏதோ நம்மளோட அப்போஸ்தலனாகிய தோமா வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வரல. அதற்கு முந்தைய காலகட்டத்திலே இந்தியாவில் இருந்தவர்கள். இன்னைக்கு தோமாவோட வரலாறு மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுவே ஒரு கதையாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இருக்கிற ராமநாதபுரத்தில் கிமுவிலேயே யூதர்களோட அவர் வசித்த இடங்கள் எல்லாம் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரிக்கு அருகிலே கொச்சின்ல அவங்க செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜூஸ் வைக்க. இன்னைக்கு கூட சென்ட் தாமஸ் மோட்டில் போனீங்கன்னா அங்கே ஒரு சிலுவை இருக்கும். அந்த சிலுவையில் பார்த்தீங்கன்னா பகலவி அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். பகலவி ஸ்கிரிப்டில் அந்த சிலுவை சுற்றி எழுதிருக்கும். அது இந்த மீதோ பர்சிய ராஜாக்கள் பயன்படுத்திய மொழி தான்.
ஸோ இப்படியாக இந்த ஆமான் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறான். எப்படியாவது இந்த யூதர்கள், மொத்த யூதர்களையும் நம்ம கொலை செய்யப்பட வேண்டும், அவரை கொண்டு விட வேண்டும் என்று நான் நடைபெறுறது என்ன? அதுதான் நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்ட 4ஆம் அதிகாரத்தில் எஸ்தர் அரண்மனையில் இருக்கிறாங்க. எஸ்தருக்கு அந்த தகவலை மொர்தெகாய் சொல்ல இருக்கிறாங்க. ஆனால் முதல்ல எஸ்தர் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா கையை காட்டாம யாரும் போக முடியாது, இதை போய் அவர்கிட்ட சொல்லு. Unless he permits me, I can't enter his courts. I am helpless. மொர்தெகாய் திருப்பி பதில் சொல்றாரு, ஏமா நீ மேல இருக்கிறதுனால நீ மட்டும் தப்பிக்கலாம்னு நினைக்கிறியா? அவரோட அட்வைஸ் எப்படி இருக்கு பாருங்க. நீங்க ராஜாவின் இடத்துல இருக்கிறதுனால நீ மட்டும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறாயா? ஜனம் அளிக்கப்படுகிறது பார்க்க போகிறாயா? A beautiful conversation goes on between Esther and Mordecai. And finally Esther says, அப்பா நீ இதை போய் சொல்லு, அஸ்தா கிட்ட சொல்லி அனுப்பாங்க. அவங்க எல்லாரும் உபவாசம் இருக்க சொல்லு 3 நாட்கள். நானும் என்னுடைய சார்ந்தவர்களும் உபவாசம் இருக்கிறோம். கர்த்தர் என்ன செய்கிறார்கள்? உபவாசத்தின் மகிமையை பாருங்க. உபவாசிக்கிறார்கள், ரெட்டுடுத்துகிறார்கள், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள். சொல்றாங்க, தைரியமாக நான் போறேன், என் தலைதான போகட்டும், என் மக்களுக்காக நான் போறேன். I'm ready to sacrifice myself. She enters, finds favor in the sight of God, finds favor in the sight of king. Then the king asks, ராஜ்யத்தில் பாதி நாள் நான் தரேன், என்ன வேணும் உனக்கு? இல்லை நீங்கள் நாளைக்கு விருந்துக்கு வாங்க, மொர்தெகாயும் கூட்டிட்டு வாங்க. மொர்தெகாய் சொல்றாரு வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட, ஏமா என்னை மட்டும்தான் கூப்பிட்டுருக்காரு, இல்லை அரசி என்னை மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் எனக்கு இந்த ஆமான் மேலே இன்னும் வெறுப்பு. ஏங்க அவரை பற்றியே கவலைப்பட்டுருக்கீங்க? ஒரு 50 முழத்துக்கு ஒரு தூக்கு மேடை தயார் பண்ணுங்க, அதில் நம்ம அவரை போட்டுடலாம். எஸ்ஸபேலுக்குரிய அறிவுரை மாதிரி. நாபோத்தோட விஞ்ஞானம் தானே வேணும், அவனோட தோட்டம் தானே வேணும், கொண்டு போடு. அறிவுரை கொடுக்கிறத பார்க்கணும். தூக்கு மரம் தயாராகிடுச்சு, இதை போயிட்டு நான் கடவுள் செய்த காரியத்தை பாருங்க. ஒருவேளை கடவுள் என்ற வார்த்தை இல்லாம பைபிள்ல 2 புத்தகம் இருக்குது. ஒன்னு எஸ்தர், இன்னொன்னு என்ன நீங்க வீட்டில் போய் கண்டுபிடிங்க. ஆனா அவருடைய கடவுளுடைய வார்த்தை இல்லையே, கடவுளுடைய செயல்பாடு ஒவ்வொரு வசனத்திலையும் இதுல இருக்கிறத பார்க்கலாம். அந்த மன்னனுக்கு அன்னைக்கு தூக்கம் வரல. ஆண்டவர் எப்படி செயலாற்றுகிறாரு பாருங்க. இந்த மன்னனுக்கு அன்னைக்கு தூக்கம் வரல. என்னதான் நடந்துச்சு படிமையா, என் டைரி எடுத்துட்டு வந்து, அவருடைய டைரி எடுத்துட்டு வந்து அவரே படிக்கிறாரு. சொல்றாங்க, ஆமாயா உங்களை கொலை செய்ய 2 பேரும் முன்னெடுச்சாங்க, அதை காப்பாத்தினால வெளியில இருக்கிறாரு மொர்தெகாய். அவருக்கு ஏதாவது செஞ்சோமா? இல்லை, என்ன செய்யறாரு? அவருக்கு என்ன செய்யறாரு? தானியேல் வந்து விளக்கம் சொல்றாரு, அவன் ராஜா கிட்ட போயிட்டான், பானை பாத்திரக்காரன், ஆனா மறந்துட்டான். தானியேல் போய் சொல்றாரு, இல்லைங்க அந்த மொர்தெகாய்க்கு யாரும் எதுவும் செய்யல. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ஆமான்னு சொல்றாரு, ஒரு மனுஷன் ராஜா நல்ல கனம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் சொல்லு. அவன் நினைக்கிறான், என்னை தவிர யாரா கனம் பண்ண போறான். உனக்கு உங்களுடைய கழுதையை கொடுங்க, உங்களுடைய அங்கியை கொடுங்க. அவனுக்கு முன்னாடி ஒருத்தர் போய் ராஜா ஒருத்தனை கனம் பண்ணணும், இப்படிதான் கனம் பண்ணணும்னு சொல்லுங்க, உங்க மோதிரத்தை அவனுக்கு அனுபவிங்க அப்படின்னு சொல்றாரு. ராஜா சொல்றாரு, நல்லது, நீ சொன்னதெல்லாம் கரெக்டு, அப்படியே போய் யாருக்கு செய்யும்? மொர்தெகாய்க்கு செய்யும். யாரை கொலை செய்யலாம் என்று எண்ணினாலோ அவனுக்கு கனம் பண்ணும்படி கர்த்தர் பண்றான். அதுக்கப்புறமாக அடுத்த நாள் இவங்க 2 பேரும் உள்ள வராங்க. இது நடைபெற்ற சம்பவம் உங்களுக்கு தெரியும். எப்படி அந்த தீயவனான ஆமோன் அவனுடைய திட்டங்கள் முறியடிக்கப்படுகிறது. எஸ்தர் மூலமாக எந்த ராஜா அந்த 128 நாளுக்கு கைப்பட கடிதம் எழுதினாரோ அதை ரத்து செய்து அவரை எழுதுகிறார். அது மட்டுமல்ல, யூத மக்களுக்கு இது உங்களுக்கான நாள், நீங்கள் உங்களுக்கு விரோதமானவர்கள் மேல் கை போடுங்கள் என்று சொல்லி ஆணை பிறப்பிக்கிறத பார்க்குறோம். வேகமான கழுதைகள், அப்போ குரியர் சர்வீஸ் அவங்க தான் ஒட்டகங்கள் மேலேயும் அனுப்பிச்சு 128 நாடுகளுக்கும் போய் அந்த மக்கள் காப்பாற்றப்பட்டு மக்கள் அதை ஒரு விழாவாக, போரின் விழாவாக கொண்டாடுவதை பார்க்குறோம்.
1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து சவுல் ராஜா கிட்ட சொல்லுவாரு, அமலேக்கியரை கொன்று போடுங்கப்பா, ஒருத்தரையும் விட்டுடாதீங்க, குறிப்பா ஆகாக், அந்த ராஜாவாக ஆகாவை கொன்று போடுவாரு. ஆனா சவுல செய்ய மாட்டார். சாமுவேல் வந்து அந்த காரியத்தை செய்ய வேண்டியதா இருக்கும். எஸ்தர் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆகாகியனாகிய சொல்லி ஆமோனுக்கு முன்னாடி அந்த பட்டம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ராஜாவின் வம்சத்துல வந்தவன். அன்னைக்கே அவர்களை குறித்து எச்சரிக்கப்பட்டது, ஆனால் அவங்க கேட்கல. ஆனால் அந்த ஆகாகியான ஆமோன் எப்படியாவது இந்த முழு மக்களையும் அழித்து விட வேண்டும் என்று தீர்மானித்தான். இந்த சம்பவத்தில் எஸ்தருடைய வரலாற்றை நீங்கள் படிக்கிறப்ப ஆமோனின் மனைவி ஒரு காரியத்தை வந்து அவன்கிட்ட சொல்லுவாங்க, அவன் யூதனாய் ஆன உங்களால் அவனை ஜெயிக்க முடியாது, ஏனென்றால் கடவுளை அப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட இது உணர்ந்தவர்களாக சொல்லுவாங்க. நம்ம சாதாரண மக்கள் தான், ஆனால் நம்மளுடைய தேவன் அன்றைக்கும் இன்றைக்கும் கனி மணி போல நம்ம பாதுகாத்து வருகிறதுனாலே தான் இன்னைக்கு ஒரு சுதந்திரமாக நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன? எஸ்தரை போல சத்தீஸ்கர்லையும் உத்தரப்பிரதேசத்திலையும் இன்னும் அநேக இடங்களிலும் இத்தகைய பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்களுக்காக அவர்களோடு விளிம்பில் இருக்கும் அவர்களோடு நாம் நம்மை இவ்வாறாக இணைத்துக் கொள்கிறோம். எஸ்தரை போல முதலிலே அவர்கள் மௌனமா இருக்கலாம்னு பார்த்தாங்க. அதே போல நம்ம மௌனமா இருக்கிறோமா? முர்தேகாய் சொல்றாரு, எஸ்தரே உன்னை இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் கடவுள் உன்னை உயர்த்தி அந்த இடத்துல வைத்திருக்கிறாரு, ஃபார் அ டைம் சச் அஸ் திஸ் அப்படிங்கிறாரு. உங்களில் எத்தனை பேர் எந்தெந்த இடத்துல நீங்க எஸ்தர்களாக ஆண்டவரை வைத்திருக்கிறாரா தெரியாது. அங்கு எஸ்தர்களாக செயல்படுகிறோமா? உங்களில் எத்தனை பேர் ஆண்டவர் முர்தேகாயாக வைத்திருக்கிறார் தெரியாது. எத்தனை எஸ்தர்களை நீங்க உருவாக்க போறீங்க? அதை நாம் சிந்திக்கும். ஏனென்றால் இது சிந்திக்கும் காலம், இது செயல்படும் நேரம். இந்த நேரத்தில் நம்ம மௌனமாய் இருக்கவே முடியாது. கழுகு கூப்பிடும், நீ பேசாவிட்டால் என்று இயேசு சொன்னார். மௌனமாயிருப்பாயோ, நீ மௌனமாயிருப்பாயோ, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான், இதுதானே. இந்த காலத்து மௌனமாயிருந்தால் ரட்சிப்புதான் வருமோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 40 முதல் 45 வசனங்களில் இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்குகிற ஒரு நிகழ்வை குறித்து வாசிக்கிறோம். சமுதாயத்திலே விளிம்பிலே உள்ளவர்கள் இன்னைக்கு கூட அவங்க நிலைமை இருந்தாங்க. கைக்குள்ள போய் லெப்ரசரி பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ அது ஒரு தீண்டத்தகாத வியாதிகள் மாதிரி, அதை பார்த்தாலே நமக்கு வந்துவிடும் மாதிரி அப்படித்தான் ஒரு மக்கள் அவர்களை வைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அது மட்டும் இல்லை, சில மன நோயாளிகளை மக்கள் the way they treat பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும். அவர்களுக்கு ஏதோ ஒரு டிப்ரெஷன், ஏதோ ஒரு மன அழுத்தம், வேலை செய்கிற இடத்துல உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், வீட்டில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், அதனால அவர்கள் சோர்வாக காணப்படலாம், இல்லை வேற மாதிரி அவரோட பிஹேவியர்ஸ் இருக்கலாம். பட் ஹவு டு வி ரெஸ்பாண்ட்? நம்ம எப்படி அவர்களை அணுகுகிறோம்? சமுதாயத்தின விளிம்பிலே இருக்கிறவர்கள், சமுதாயத்தினால் புறந்தள்ளப்பட்டவர்கள். முதலாளி அநேக கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் தான் அவர்களை அனைத்து அரவணைத்து, நான் சொன்ன லூக்ஸ்ல சொன்ன பேய் குளத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா
லிட்டில் ட்ராப்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், மனக்குஞ்சிய ரகபோதன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் நடத்தி வருகிற ஒரு நிறுவனங்களாக தான் இருக்கும். இப்படிப்பட்டவர்களிடத்துல நாம் என்ன பண்ண போகிறோம், அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? இந்த சம்பவத்தில் ஆண்டவரை குறித்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலில் அவர் மேலே மனது உருகுகிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சிம்பத்தி இஸ் டிஃப்ரெண்ட். சிம்பத்தினா அப்படி இருக்கா, ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்த்தா அப்படின்னு போறது. எம்பத்தி இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப். அவரோடு கூட இவருக்கு ஏதாவது நான் செய்யணும், அவரோடு கூட நான் இணைந்து பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது எம்பத்தி. சம்திங் யூ ஹேவ் டு டு. But the compassion comes from the heart. அந்த மனது உருகுகிற தெய்வம். We have a God who not only sympathizes with us, not only empathizes with us, but அவர் மனது உருகுகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். அவரை தொடுகிறார். யாரு உள்ள வரக்கூடாதோ, யார் ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது என்ற விதிகள் இருந்ததோ அங்கே போய் அவரை தொடுகிறார். இவர் மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாதுங்க. ஆனால் அவருக்கு வியாதியின் மீது ஒரு அதிகாரம் இருந்தது. அதனால அவருக்கு சுகமும் அவரால் கொடுக்க முடிந்தது. அவர் மனதுருகினார், அவரை தொட்டார், எனக்கு சித்தம் உண்டு என்று சொன்னார். சுத்தமாக என்று கட்டளையிட்டார். அத்தகைய தேவனை தான் நம்ம இன்றைக்கும் ஆராதித்து வருகிறோம். இன்றைக்கும் அவர் சுகம் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனையோ சாட்சிகள் நீங்க கேட்டிருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில. எத்தனையோ சாட்சிகள் நாங்க பகிர முடியும். அண்ணன் சொல்றப்ப சொன்னாங்க இல்ல, ஜெரால்ட் அண்ணன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றப்ப எங்க ஃபயர் மாஸ்டரை பற்றி சொன்னாங்க. நல்ல கொரோனா டைம், ஆஸ்பத்திரிலாம் இல்லாத சமயம் he had a heart attack. அப்பவும் ஆண்டவர் அவருக்கு துணை இருந்தார். ஜெரால்ட் அண்ணன் வந்து பேசினாங்க. அவரு ஃபேன்ல போய் சரி பண்ணணும்னு சொல்லி கீழே வந்து மண்டையை உடச்சிக்கிட்டாரு உங்க கிறிஸ்மஸ் அப்போ. அப்பவும் ஆண்டவருடைய கரம் அவளோடு இருந்துச்சு. லாஸ்ட் வீக் எங்களோட பாடுகிற பாஸ்டர், அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக். He had a stenting done this Monday. அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பாட ஆண்டவர் கிருபை செய்தார். எங்கள் குரூப்ல இருக்கும் டியூப்னு ஒருத்தர் இருக்காரு. he suffered from oral cancer. புற்றுநோய் மேல் தாடையிலே இருந்துச்சு. சர்ஜரியும் பண்ண முடியாது, ரேடியேஷனும் அங்கே கொடுக்க முடியாது. நான் சொல்றது 10 ஆண்டுகள் இருக்கும். நம்ம ரைட்டு 10 இயர்ஸ், 10 ஆண்டுகளுக்கு முன்பு தான். அப்போ இருந்தால் என்ன மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தெரியும். கடவுள் சுகம் அளித்தார். அன்றைக்கு அவர் சுகம் அளித்தார். இன்றைக்கு நம்மளுடைய ஜெபங்கள் மூலமாக சுகம் அளித்தார். ஒருவேளை இத்தகைய சமூகத்தில் விளிம்பில் உள்ளவர்களுக்காக நாம் தைரியமாக ஜெபிக்கிறோமா, அவர்களை சென்று பார்க்கிறோமா? Are we willing to invest our time with them? Are we willing to believe that Jesus heals even today? அத்தகைய வியாதியினாலே ஒதுக்கப்பட்டவர்களோடு நாம் நம்மை இணைத்துக் கொள்கிறோமா இவ்வாறு என்பதையும் கூட நாம் யோசிக்க, சிந்திக்க, செயல்படுத்த அழைக்கப்படுகிறோம். இவர்கள் நோய்கள் நீங்க நாம் இயேசுவிடம் பிரார்த்திக்கிறோமா, ஜெபிக்கிறோமா? அவர் மனதுருகும் தெய்வம் மட்டுமல்ல, அவர் விடுதலை அளிக்கும் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். வியாதிகள், தொல்லைகள், தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, வியாதிகள், தொல்லைகள், தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, கண்ணீரா உந்தன் படுக்கையோ, கலங்காதே மன்னன் இயேசு கல்வாரி மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ, கவலையே கலக்கமே கர்த்தர் இயேசு அழைக்கின்றார். உன்னை நீ உள்ளம் நொந்து அணைக்க இயேசு
வாசிக்கிற அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து சில காரியங்களை நான் குறித்து முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 15 ஒரு பெரிய காரியம் நடக்கிறது. சில சமயங்களிலே தவறான போதனையினால் சிலர் ஒதுக்கப்படுகிறார்கள். இது நமக்கு கிறிஸ்தவராக நமக்கு ரொம்ப முக்கியமாக ரொம்ப அவசியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. சில சமயங்களில் கிறிஸ்துவை அறிய படிக்கற்களாக நாம் இல்லாமல் தடை கற்களாக மாறிவிடுகிறோம். புறஜாதியருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அநேக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க பார்க்கலாம். நம்ம பேசின மேதியர்கள் பரிசேயர்கள்லாம் அங்கேயே இருக்கிறாங்க 2ஆம் அதிகாரத்திலே. அப்ப இவர் பெருந்திரளான கூட்டம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களிடத்துல சில so-called religious leaders, அதிகமாக வேதத்தை கற்றவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள், நீங்க மோசேயின் நாகமத்தின்படி விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயின் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். மொத்தம் 613 கட்டளைங்க. நமக்கு 10 கட்டளை தான் தெரியும் இல்லையா? இவைகளே அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துகிறார்கள். பேதுரு இதை கொண்டு போய் ஜெருசலேம் கவுன்சிலில் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்றாங்க, ஐயா இப்படி சில காரியங்கள் நடக்கிறது, நம்மளாலேயே இதை கடைபிடிக்க முடியல, வழியாக யூதர்கள் என்று அழைத்துக் கொள்ளும் நம்மளாலேயே இதை கடைபிடிக்க முடியல, இதை எப்படி நாம இவர்கள் மேலே சுமத்துவது? பவுலும் வந்து அதை சொல்லுகிறார், நானும் செய்கிற இடத்துல எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆனா எனக்கு பின்னாடியே நெறி போல இவர்கள் வந்து கள்ள உபதேசம் சொல்லுகிறார்கள், இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும், என்ன செய்வது என்று இயேசுசாமி அவங்களை குறித்து சொல்றப்ப சொன்னாரு. மத்தேயு 23:13 மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை கூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதை பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. சில சமயங்கள் உள்ள வரதுக்குள்ளே அவங்களுக்கு சத்தியம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க, பொட்டு வைக்காதீங்க, பூ வைக்காதீங்க, லிப்ஸ்டிக் போடாதீங்க, முடி இப்படி வளர்க்காதீங்க, இல்லை ஜீன்ஸ் போடாதீங்க. அவன் கோயிலுக்கு அன்னைக்கு தான் வந்துருப்பான், பாவம் ஏதோ அவன் நிம்மதியில வந்துருப்பான், என்ன இப்படி சட்டை போட்டுட்டு ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்டு கம்யூனிட்டி போறாது என்ன தெரியும் கேட்கறது. இதெல்லாம் நம்மளே வகுத்துக்கிட்ட சில ரூல்ஸ். இது போல அவர்கள் வேதத்தில் இல்லாத சில காரியங்களை அவர்கள் மேல புகுத்த முன்னேறுகிறார்கள். நல்ல ஒரு ஆலோசனை கூட நடைபெறுகிறது. வேதத்தின் அடிப்படையில் அதை விவாதிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 15 இல்லை, இவர்கள் இதை மட்டும் செய்தால் போதும், அவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லைங்க, நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது போல அவர்களுக்கும் பரிசாக நல்லப்பட்டிருக்கிறார், தேவன் பட்சபாதம் இல்லையே, உள்ளவர் இல்லையே, அப்ப நம்ம எப்படிங்க வித்தியாசம் கொண்டு வருது, நம்ம எப்படி தடை கற்களாக இருக்கிறது? அவர்களும் வரட்டும், முதல்ல பைபிளை படிக்கட்டும், முதல்ல சத்தியத்தை அறியட்டும், சத்தியம் பின்பு அவர்களை விடுதலை ஆகணும். அதை வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருங்க, அவங்க வரட்டும், முதல்ல அவர் மந்தையிலே அவர் சேரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பாங்க. இன்னும் ஒரு அருமையான விஷயம் பாருங்க, எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்றாங்க. எங்க வீட்டில் படித்து பாருங்க, அவங்க லீடர்ஸை கூப்பிடுறாங்க, ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்றாங்க, அந்த சபையில சில முக்கியமானதை சொல்றாங்க, நீங்க எடுத்துக்கொண்டு போய் சொல்லுங்க, கூட போக நீங்களும் போங்க, பர்னபாவை கூட்டிட்டு போங்க, போய் அவர்கிட்ட சொல்லுங்க, அங்கேயே பட்டணத்துக்கு போங்க, இதுதான் நாங்க எடுத்த டிசிஷன், இதை தவிர வேற யார் என்ன முடிவு எடுத்திருந்தாலும் அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக எழுது. அன்றைக்கு நடைபெற வேண்டிய ஒரு பெரிய பிரச்சனையை அவர்கள் சால்வ் பண்ணதுனாலதான் இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக நம்ம கிறிஸ்துவை பின்பற்ற முடிகிறது. நம்மளுடைய அழைப்பு எப்படி இருக்கிறது? இத்தகைய விளிம்பில் உள்ளவர்கள், அது வேலை நார்த் இந்தியாவில இருந்து இங்க வேலை நிமித்தமாக வந்திருக்காங்க. இல்லை நீங்க எங்கேயும் நார்த்து போய் மினிஸ்ட்ரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்க எல்லாமே இங்க இருக்கிறாங்க. நம்மளுடைய நிலைப்பாடு என்ன? அவரை எப்படி நம்ம கோயிலுக்கு அழைக்கிறோம்? இல்லை நம்ம ஏதாவது ஸ்க்ரூப்புல்ஸ், ஏதாவது இதை பண்ண அதை பண்ண அதை பண்ணாது இதை பண்ணாதுன்னு சொல்லி மனுஷ நியமங்களை இல்லை பாரம்பரியங்களை அவங்க மேல திணிக்க முற்படுகிறோமா? இல்லைன்னா முதல்ல ஆண்டவர் சொன்னார், வந்து பாருங்க, முதல்ல 2 சீசர்களை பின்னாடி போறப்ப நீங்க எங்க இருக்கீங்க, யாரு நீங்க அப்படின்னு கேட்டப்ப வந்து கம் அண்ட் சீ அப்படிதான் சொன்னார், எதுவும் சொல்லணும். அவர்
வந்து பார்க்க நம்ம அழைக்கிறவர்களாய் அழைப்பவர் விடுகிறவர்களாக இருக்கிறோமா என்று நாம் சிந்திப்போம். அனைவரை நாம் ஆண்டவருடைய கல்வாரியின் சிலுவை கண்ட அழைப்பவர் விடுகிறோம். வந்து பாருங்க எங்கள் சர்ச்சில் நடக்கிற லென்டன் சர்வீஸ்க்கு வாங்க, வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வாங்க, சிறப்பு உபவாச கூட்டங்களுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்போம். ஆண்டவர் கிரியை செய்வார். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், நேசும் மந்தைக்கு வரவழைப்போம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், நேசும் மந்தைக்கு அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாலை செம்மையாக்குவோம். நம் இஸ்ரவேலே இதோ வேணுமாறே அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இஸ்ரவேலே இதோ வேணுமாறே அதிவேகமாய் செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி என்னாலுமே அவர் பணிக்கவே என்னாலும் செயல்படுவோம். நம் இஸ்ரவேலே அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இஸ்ரவேலே